யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. இந்த பாட்டை நான் எப்போ பாடினேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வசனத்தை விளக்குறேன். இந்த பாட்டில் எனக்கு தெரியும், ஆனால் எப்போ நான் ஒரு பலி செலுத்தி பாடினேன். அல்லேலூயா. கம்ஃபர்டபுளாக பாடுறது வேற, வலிக்கும் போது பாடுறோம் பாருங்க, அதுதான் பலி. பலினாலே வலிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? மனசில் வலி இருக்குது, உள்ளத்தில் வேதனை இருக்குது, சுச்சுவேஷன் சூழ்நிலை மோசமாக இருக்குது, ஆனால் அப்போ நம்ம பாடுறோம் பாருங்க, அது பலி. பவுல் சீலா சிறைச்சாலையில் பாடி ஆராதித்தது ஒரு பலி. அல்லேலூயா. வலியோடு அவங்க பாடினாங்க. வலி இருந்துச்சு, ஆனால் கர்த்தரை உயர்த்தினாங்க. ஆமென். அண்ணால்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு லைஃப்பில் எதுவுமே நடக்கலைங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தா என்ன இந்த அம்மா பாவம் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு தான் அந்த அம்மா வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த சூழலும் அந்த அம்மா எப்போதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஜெபிப்பார்களாம். அப்போ அந்த அம்மா செலுத்தினது என்ன தெரியுமா? பலி. அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக கை உயர்த்தி போடுறதை விட, இல்லாமையில், குறைவுகளில், பலவீனத்தில், தேவைகளில், நமக்கு எதிராய் சிலர் செயல்படும் போது, முரண்பாடான காரியங்கள் நடக்கும் பொழுது, எதிர்பாராத தேவைகள் வரும்போது, நீங்கள் அப்படி பாடும்போது கர்த்தர் அதை பலியா சுகந்த வாசனை அதை அப்படியே முகர்வார். என் பிள்ளை பலி செலுத்துது, என் பிள்ளைக்கு மனசு வலிக்குது, என் பிள்ளைக்கு சரீரம் வலிக்குது, என் பிள்ளைக்கு வேதனை இருக்கு, ஆனால் அந்த வேதனை நடுவிலும் கை உயர்த்தி என் பிள்ளை ஆராதிக்குது. அந்த இடத்துல மகிமை நிச்சயம் கடந்து வரும். இந்த பாட்டினுடைய ரியல் சாராம்சத்தை எப்போ நான் ஒன்றுன்னு தெரியுமா? சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் என் பிள்ளைக்கு கையிலலாம் ஊசி குத்தி அவள் அட்மிட் ஆகி 3 மாதத்தில் உடம்பு முழுசும் அவளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து, கையில் வெயின் போட்டு கிடைக்காம காலில் போட்டு அவள் அப்படியே வீங்கி போயிருந்தா. அந்த சூழலில் புலம்பணும், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்க எனக்கு தைரியம் இல்லை அப்பா கிட்ட. அல்லேலூயா. அப்போ நான் இந்த பாட்டை, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் யூடியூப்பில் வரும், அதை அப்படி ஆன் பண்ணி அந்த ரூம்குள்ளே வச்சுட்டு அப்படியே கைகளை உயர்த்தியாவே ராஃபா நான் பாட பாட அந்த அறைக்குள்ள கர்த்தருடைய மகிமை, பலத்த மகிமை இறங்கி வந்துச்சு. மருத்துவர்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணுவாங்க. இருதயமும் பிரெயினும் கரெக்டாக இருக்கணும். அந்த அஃபெக்ட் ஆனால் பிள்ளைக்கு திடீர்னு பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை ஹார்ட் அஃபெக்ட் ஆகலாம், ஏதோ ஒன்று. பிரெயின் மெயின்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நர்ஸ் வந்திருக்காங்க உள்ள, எனக்கு தெரியல, நான் கை உயர்த்தி ஆராதிச்சிருப்பேன். அவங்க ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் வந்துட்டு ஓடி போய் நர்சஸ் லான்ச்சில் சொன்னாங்களாம், சிஸ்டர்ஸ் 1 நிமிஷம் உள்ளே போயிட்டு வெளியே வாங்க, அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வாங்க, ஏன்னா அந்த ரூம்குள்ளே ஒரு ஏதோ இருக்குது, நீங்கள் உள்ளே போய் வெளியே வந்தாலே அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நர்ஸாக உள்ளே வந்துட்டு போனாங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, இந்த அறை இப்படி ஒரு மகிமை. நான் சொல்கிறேன், உங்களுடைய லோவஸ்ட் பாயிண்டில் கர்த்தர் அவர் தன்னை வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தன்னை யெகோவா ஈரேவாய் ஆபிரகாமுக்கு மோரியா மலையில் வெளிப்படுத்த அவரால் கூடுமானால், உங்கள் வாழ்க்கையின் எந்த உச்சக்கட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார்னா, அந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் யார் என்றால், நற்கிரியைகளை தொடங்குகிறவர், அதை முற்றிலும் முடிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட மாட்டார். அவர் ஒன்று துவங்கினா அவரே அதை முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் பாதியில கை விட்டுட்டு போற தேவன் அல்ல. உன்னை தொடங்கி விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. யாக்கோபை பற்றி தான் நான் இந்த வருஷம் தியானிச்சுட்டு இருக்கேன். மை மெடிடேஷன் இஸ் ஜேக்கப். நான் யாக்கோபை குறித்து தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன தெரியுமா? யாக்கோபு கிட்ட தேடி வந்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அவன் கையை பிடிச்சிருப்பானா கடைசி வரைக்கும், அவன் வருவானா, அவன் மாறுவானா, அதெல்லாம் தெரில அப்பாக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன் கையை பிடிக்கிறேன். அல்லேலூயா, உன் கையை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நற்கிரியை துவங்குகிறவர் மாத்திரமல்ல, அதை முடிக்கிற தேவன். அதை முடிவு வரை உங்களை நடத்துகிற தேவன். உங்களை பாதி வழியில் விட மாட்டார். அம்மா
கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஐயா, உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசியிருக்கிறார், உங்கள் ஊழியத்தை குறித்து பேசியிருக்கிறார், உங்கள் எதிர்காலத்தை குறித்து பேசியிருக்கிறார். பயப்படாதீங்க, சொன்னவர் செய்து முடிப்பார், முடிவு வரை அந்த நடத்துவார். அல்லேலூயா. என் அப்பாவுக்கு நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டுட்டு போக தெரியாது. இது வரைக்கும் அவர் யாரையும் அப்படி விட்டதில்லை. ஒருத்தரை கையை பிடிச்சு கையை உதறி என் அப்பா போனதாய் சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா?